Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம 5 னு கொடுத்தா எப்படி இந்த ஒரு பேட்டர்னை நம்மளால பிரிண்ட் பண்றது, எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இந்த அவுட்புட்டை நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் ட்ரிக்கியா தான் இருக்கும் இந்த அவுட்புட், ஓகேங்களா? சோ ஏன்னா ஒரு செர்டைன் ரேஞ்ச் வரைக்கும் என்னோட நம்பர் வந்து இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. அதுவே ஒரு செர்டைன் காலம் வரைக்குமே என்னோட நம்பர் இன்கிரிமென்ட் ஆயிட்டு போகுது. பட் அதுக்கு அப்புறம் டிக்ரிமென்ட் ஆகுது. இங்க எடுத்தீங்கன்னா 3 ல ஸ்டார்ட் ஆகுது. 3 ரோங்கிறனால 3 ல ஸ்டார்ட் ஆகுது. 3 4 5 ஆஃப்டர் மிட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா 4 3 இந்த மாதிரி வந்திருக்கு. சரி, அதாவது எனக்கு இந்த அவுட்புட் தான் ஃபைனல் அவுட்புட், இந்த நம்பர் அவுட்புட் தான் ஃபைனல் அவுட்புட். பட் எனக்கு இந்த ஃபைனல் அவுட்புட் வேணும்னா அதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதோட ஸ்ட்ரக்சரையும் பிரிண்ட் பண்ணியிருப்போம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணுவோம், கரெக்டாக? அந்த ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர் பேட்டர்னை எப்படி அச்சீவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக நான் டைரெக்டாக இப்போ தான் சால்வ் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக போட போகிறேன். ஸ்டார் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது ஃபஸ்ட் லைனில். ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? n/2 இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு கிவன் இன்புட். ஓகே, ஃபஸ்ட் என்ன லூப் பிரிண்ட் பண்ணணும்? ஸ்பேஸ் லூப் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் and j equal to 1, j less than or equal to space j plus plus. ஸோ அடுத்தது system dot out dot print. ஓகே, ஸ்பேஸ் ரெடி. ஸ்பேஸ்க்கு அப்புறம் என்ன? இது ஸ்பேஸ் லூப். ஸோ இது credential declaration. ஓகே, அடுத்தது நம்ம போட போகிறது ஸ்டார் லூப். ஸோ for int j equal to 1, j less than or equal to star j plus plus, put the stars. ஓகே, ஸோ இது எனக்கான ஸ்டார் லூப். அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ அடுத்த லைனுக்கு வேணுங்கிற ஸ்டார் அண்ட் ஸ்பேஸை அப்டேட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் இருக்குது. I less than or equal to n/2 அப்படின்னு இருந்தால் ஸ்டார் என்ன ஆகணும்? இன்க்ரிமெண்டட் பை 2. 1லேருந்து 2 ஸ்டார் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸ்பேஸு டிக்ரிமெண்டட் பை 1. இதுவே லோயர் பவுண்டில் என்ன ஆகணும்? ஸ்டாரு டிக்ரிமெண்டட் பை 2, ஸ்பேஸு இன்க்ரிமெண்டட். ஓகே, இது அப்பர் பவுண்ட், இது லோயர் பவுண்ட். ரன் பண்ணி ஓகே, இதுக்கப்புறம் நியூ லைன் க்ரியேட் பண்ணிடணும். லாஸ்ட்டாக system dot out dot println ஒரு நியூ லைன் எனக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணி 5 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருது, என்ன வரல? 1 ஸ்டார் ஈக்குவல் டு 1, ஸ்பேஸ் ஈக்குவல் டு n/2, தென் ஸ்டார் ஒவ்வொரு இடத்துலையும் 1லேருந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். நான் 1 தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, இப்போ 5னு கொடுத்தா அந்த டைமண்ட் ஸ்பேஸில் எனக்கு டைமண்ட் ஸ்ட்ரக்சர் வரணும். ஓகே, 55 இல்லை 5. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. சரி, இப்போது இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எப்படி அடுத்ததை கொண்டு வரலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்து எப்படி நம்ம அடுத்ததை கொண்டு வருவோம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் என்கிட்ட இங்கே இருக்குது. இதை அழிச்சிட்றேன். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஓகே, ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு 1னா 1, இது செகண்ட் ரோவா? ஸோ செகண்டு 2 2 2, இது தேர்ட் ரோவா? ஸோ இப்போ 3 3 3 3 3. ஓகே, இது ஃபோர்த் ரோ. பட் ஆனால் என்ன ஆயிருக்குன்னா இந்த மிட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து சேம் 2 2 2, இங்கே 1 இப்படி வரணும். ஓகேவா? அதாவது நான் ஒரு அவுட்டர் வேல்யூ எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது? இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? சரி, இப்போ அச்சீவ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு அவுட்டர் வேல்யூ வச்சுக்கிறேன். இன்ட் ஒரு அவுட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 1ல் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஸ்டாரில் எதையுமே யோசிக்காமல் அந்த அவுட்டர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? எனக்கு இந்த அவுட்டர் வேல்யூ என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு என்னோடய அவுட்டர் வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோவில் ஃபுல்லாமே I equal to 1ன்னு இருக்கும்போது எனக்கு அவுட்டர் வேல்யூ அந்த 1ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன வரும்னு பாருங்களேன். எல்லா இடத்துலையும் 1 இருக்கும். ஸோ எங்கேயுமே யோசிக்காமல் எல்லா இடத்துலையும் 1 இருக்கும். 5னு கொடுத்து
எல்லா இடத்துலையும் 1 இருக்கா? ஓகே. இப்போ நான் ஜஸ்ட்டு வெறும் இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் பண்ணணுமா இங்கே? அதாவது வெறும் இன்க்ரிமெண்ட் மட்டும் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பாருங்களேன். நான் வெறும் ஜஸ்ட்டு என்னுடைய அவுட்டர் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் மட்டும் பண்ணேன்னா ஒவ்வொரு இடத்துல இது என்ன வரும்? இங்கே 1 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள் 5ன்னு கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஆனால் எனக்கு என்ன வரணும்னா இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஆஃப்டர் திஸ் மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகேவா, அப்பர் பவுண்டில் மட்டும் உன்னோட அவுட்டர் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், லோயர் பவுண்டில் டிக்ரிமெண்ட் ஆகி எனக்கு 2 2 2 1 அப்படின்னு எனக்கு வேணும். அப்போது அதுக்கு தான் ஆல்ரெடி இருக்குது எங்கிட்ட அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்டு. ஸோ அப்பர் பவுண்டில் உன்னோட அவுட்டர் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகு, லோயர் பவுண்டில் உன்னோட அவுட்டர் வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகு. ஸோ இப்போ ரன் பண்ணி எனக்கு கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போமா? 5. ஓகேவா? 1 2 2 2 3 3 3 கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. சரி, இதை அப்படியே எடுத்துப்போம். இப்போது இதையும் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. சரி, இதிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது என்ன? ஓகேவா? இதிலேருந்து நெக்ஸ்ட்டு நான் அச்சீவ் பண்ண வேண்டியது என்ன? 1 2 3 இங்கே கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதா? 1 2 3 என்னோடய ஃபைனல் அவுட்புட்டையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஸோ இங்கே ஓகே, 1 ஓகே, 2 ஓகே, 3 ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே ஓகே. ஆனால் உள்ள காலம்குள்ளே என்ன ஆகணும்? அந்த பர்டிகுலர் ரோவில் அந்த காலம்குள்ளே இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகணும் மீன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து 1 2 3 4 அடுத்தது 3ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3 4 5 6 7 2ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 3 4 அடுத்தது 1 அப்படி எனக்கு நெக்ஸ்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட் எவாலுவேஷன் எனக்கு இப்படி வேணும். ஓகேவா? ஸோ இப்படி வேணும்னா எனக்கு தெரியணும் என்னுடைய இப்போ நான் வந்து இன்னொரு வேரியபிள் எடுத்தே ஆகணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக நான் அவுட்டர் வேல்யூ இங்கே வச்சுருக்கேன், இங்கேயே இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இப்படி அவுட்டர் வேல்யூவே இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா இது பாட்டுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டில் கன்ஃபியூஷன் வந்துடும் எதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுன்னு. அப்போ இந்த அவுட்டர் வேல்யூவை தொடவே தொடாதீங்க. ஏன்னா அது கரெக்டாக எதில் ஸ்டார்ட் ஆகணுங்கிற வேல்யூவை கொடுத்துட்டே இருக்குது. கரெக்டாக எதில் நீ ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத அது கொடுக்குது. அப்போது நான் இன்னர் வேல்யூன்னு ஒன்று எடுத்து எதில் ஸ்டார்ட் ஆகணும்? அவுட்டர் வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல இன்னர் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒவ்வொரு டைமும் அந்த இன்னர் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். அப்போ அடுத்த ரோவில் இன்னர் வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகும்? நம்மளோட அவுட்டர் வேல்யூ என்ன கண்டிஷனோ அதில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இன்னர் வேல்யூ ஈக்குவல் டு அவுட்டர் வேல்யூ. இந்த ப்ளஸ் கொடுக்காம விட்டா என்னென்னா ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ரெண்டும் சேம் தான். நான் ரன் பண்ணி காட்டுறேன், ரெண்டும் சேம் தான். ஸோ இப்போ 5 கொடுக்குறேன், சேம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் வரப்போகுது. 1 2 2 2 3 3 3 சேம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இன்னர் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். 5 அப்படின்னு கொடுத்தா என்ன வருது? எனக்கு 1 2 3 4 3 4 5 6 7 2 3 4 1 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. இப்போ இதே எடுத்துப்போம். இதிலிருந்து அடுத்த எவாலுவேஷன் தான் நம்மளோட அவுட்புட். ஸோ நம்மளோட அவுட்புட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம அவுட்புட்டை ரீச் பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்தது தான் என்னோடய அவுட்புட். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம 2 3 4ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே 3 4 5 6 7 இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் நான் ஒரு செர்டைன் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் பண்ணணும். இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணு, இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணு. ஸோ எப்படி நம்ம அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்டுன்னு எடுத்தோமோ அதே மாதிரி இது லெஃப்ட் காலம் ரைட்டு காலம். ஸோ கண்டிஷன் என்னன்னா நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ணிடுறேன்? இந்த பாயிண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கோடில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்னர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். j = 1 அப்படிங்கும்போதே இன்னர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். அதே டைமில் அடுத்தது எனக்கு என்ன வரணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? அப்டேட் பண்ண போகிறேன். இப்போது இந்த ரோவை எடுத்துக்கலாம், இந்த 3 4 5 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த 3 4 5க்கு கிளியராக சொன்னேன்னா எல்லாமே புரிஞ்சிடும், நம்மளோட கோடும் முடிஞ்சது. ஓகே. ஸோ இப்போது இங்கே பார்த்துக்கணும், இது வந்து எனக்கு j = 1ன்னு இருக்கிற இந்த இடத்துல இருக்கும்போதே இது என்னது? என்னுடைய இன்னர் வேல்யூ. நான் ஃபஸ்ட்டு என்னோடய இன்னர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுவேன். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய இன்னர் வேல்யூ என்ன ஆகணும், அடுத்த இதுக்கு என்ன ஆகணுங்கிறத நான் அப்டேட் பண்ணிடுவேன். என்னுடைய இன்னர் வேல்யூவை அப்டேட் பண்ணிடுவேன். இன்னர் வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வைங்க. ஓகே. அடுத்தது என்ன? j = 2ன்னு வரும்போதே
என்னோட இன்னர் வேல்யூ இப்போ 3லேருந்து 4, ஏன்னா ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டேன்னா அப்போ 4, 3லேருந்து இப்போ 4ல் இருக்குது. அப்போ 4 பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்னர் வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ்ங்கும் போது இன்னர் வேல்யூ 5க்கு போயிடும். இன்னர் வேல்யூ 5க்கு போயிடும். அப்போது நான் 3 4 பிரிண்ட் பண்ணிட்டேன்னா ஜே 2க்கு வந்துருச்சா. இப்போ ஜே இந்த இடத்துக்கு வரும்போது நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வரும்போது நான் இங்கே வேணுங்கிறதுக்கானதை அப்டேட் பண்ணணும். இங்கே இருக்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வேணுங்கிறதுக்கானதை அப்டேட் பண்ணணும். அப்போ டில் நான் எது வரைக்கும் அப்டேட் பண்ணணும், இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n/2, சாரி இந்த பாயிண்ட்டுங்கிற பாருங்கள், இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன் இந்த பாயிண்ட்டுங்கிறனா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போதே நான் இங்கே வேணுங்கிறத அப்டேட் பண்ணிடுறேன். அப்போ இங்கே இருக்கும்போது இங்கே வேணுங்கிறத அப்டேட் பண்ணிடுவேன். அப்போ டில் உன்னோட இன்க்ரிமெண்டேஷன் எது வரைக்கும் இருக்கணும்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் இருந்தால் போதும். இந்த பாயிண்ட் என்னென்னா 1 2 n = 5னா டில் செகண்ட் காலம் வரைக்கும் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணு. செகண்ட் காலம்ங்கிறது என்னது n/2. சேம் நம்ம எப்படி அப்பர் பவுண்டுக்கு இஃப் I less than or equal to n/2ங்கிற கண்டிஷனை அப்பர் பவுண்டுன்னு வச்சோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் காலத்துக்கு இஃப் j less than or equal to இங்கே என்னங்கிறது என்னது, இந்த ரோவில் என்னங்கிறது மொத்த ஸ்டாரோட கவுண்ட்டு. அப்போது star/2ங்கிறது தான் லெஃப்ட் காலம். ரைட்டு காலம்ங்கிறது எல்ஸில் வரும். அவ்வளோதான். அப்போ லெஃப்ட் காலத்தில் இன்க்ரிமெண்ட் பண்ணு, ரைட்டு காலத்தில் டிக்ரிமெண்ட் பண்ணு, சிம்பிள். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவேன், என்னோடய இன்னர் வேல்யூவை இஃப் என்னுடைய ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாருங்கிறது தான் அந்த ரோவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ இப்போ அந்த ஸ்டார் டிவைடட் பை 2 அப்படி இருக்கும்போது என்னுடைய இன்னர் வேல்யூவை ப்ளஸ் பண்ணு. எல்ஸில் உன்னோட இன்னர் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணு. ஸோ இது என்னது, லெஃப்ட் காலம். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் இருக்கிறது என்னது, ரைட் காலம். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் வருதான்னு பார்த்துடலாமா. 10 5 கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். ஸோ 1 2 3 2 3 4 5. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ எடுத்து கம்பேர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ எனக்கு வேணுங்கிற அவுட்புட் வந்துருச்சா. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம பண்ணி வந்துருச்சா. சேம் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எனக்கு அது கரெக்டாக வந்துருச்சு. இது வெறும் 5க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ நான் 13 கொடுத்தாலும் எனக்கு 13 கவுண்ட்டுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ 13 கொடுக்கல, நான் 9 கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணுறேன். வாட் ஹேப்பன். ஓகே, கரெக்டாக வந்துருச்சா. 1 2 3 2 5 4 3 2 1. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சு வந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலைனாலும் கீழே கமெண்ட் ஃபார்மில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஃபர்தராக ஒரு வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.